165 வருஷமாக அமெரிக்காவோட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து நடக்குது. எதில்? டாலரில். கேள்விப்பட்டீங்களா? இப்போ வந்து புதுசாக கையெழுத்து போட போகிறது டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி க்யூவில் நிற்க வச்சு நூற்றுக்கணக்கான பேரை சாகடிச்சு, அது பேர் வந்து அரசாங்கம் பண்ணிய கொலை. இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு அந்த ஆளை ஆரம்பித்து விட்டு இன்றைக்கி பாருங்கள், நம்ம சமையல் வரைக்கும் வந்துடுச்சு. ஹோட்டலில் நம்ம மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. ஏகப்பட்டமாக இங்கே வந்து நேயர்களே, இன்றைக்கு நாம் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகள் தற்போது கள நிலவரத்தை குறித்து பகுப்பாய்வாளர் தோழர் கசாலியோடு பேச போகிறோம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் சார். வாங்க சார். இப்போ நிலைமை எப்படி இருக்குது? அதாவது நமக்கு கிடைக்கிற தகவல்கள் பதட்டங்களும் ஈரானுடைய கைகள் ஓங்கியிருப்பதாகவும், அமெரிக்கா வந்து தரைப்படைக்கு ப்ரிப்பேர்ட் டு என்டர் த பேட்டில் அப்படிங்கிற தகவலும் ரொம்ப தயாராகி இருக்கிறார்கள். இங்கே 10 லட்சம் பேர், 1 மில்லியன் பீப்புள், 1 மில்லியன் ஆர்மி, அலங்குவித்து கேடர்ஸ் எல்லாருமே, இளைஞர்கள் கூட ரெடியாக இருக்காங்க. அதை பற்றி தகவல்கள் என்ன? அது தகவல் வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. தகவல் சரி, நான் பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சி வச்சேன். சரி, ஓகே. அதில் ஏராளமான ஆங்கில தகவல்கள் உண்டு, நிறைய தகவல் உண்டு. அதில் எப்படி பார்த்தாலும் 70% 80% வந்து உண்மை தகவல். இன்னொரு 20% 30% வந்து கொஞ்சம் ஃபேப்ரிகேட்டட் தகவல் இருக்கலாம். நம்ம தெரியும், நம்ம அதை பற்றிலாம் பேசக்கூடாது. நமக்கு ஓரளவுக்கு உண்மையான, ஆமாம், நமக்கு வந்து இந்த தகவல் ஒன்று வந்திருக்கா, அதை வந்து வேறு சோர்ஸஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது மோர் தென் 50-60% வந்து அந்த தகவல் என்னென்னா, தகவல் வந்து குமிஞ்சு கிடக்கு, ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம எதை பேச போகிறோம்னா, நம்பர் 1 முக்கியமாக ஒரு இது பேசுவோம். சரி, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அப்புறம் அதையும் பார்த்தேன், வேறு இடத்துலையும் பார்த்தேன். 165 வருஷமாக அமெரிக்காவோட வரலாற்றில் இல்லாத அளவுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து நடக்குது. எதில்? டாலரில். கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறதோட நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 165 வருஷமாக அந்த டாலர் நோட்டில் கையெழுத்து போட்டது வேற ஆள். இப்போ கையெழுத்து போட போகிறது டொனால்ட் ட்ரம்ப். இது ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கே. அது கேட்டு நமக்கே ஷாக்கு. சரி, அங்கே அவர் அந்த கையெழுத்து போட்டது ஒவ்வொரு நாட்டில் ரிசர்வ் பேங்கோட கவர்னர் போடுவாங்க. சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் யூஎஸ் தான் போடணும். ஆமாம், இது வரைக்கும் அப்படி தான் போட்டாங்க. உலகம் முழுவதும் அப்படித்தானே. இப்போ வந்து புதுசாக கையெழுத்து போட போகிறது டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அதிபர். அப்போ நாடு மன்னராட்சிக்கு மாறுதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நாங்கள் வந்து உலகத்தின் முக்கியமான ஜனநாயக நாடு, ஆனால் மன்னராட்சி அப்படின்ற மாதிரி வருது. இதில் அவர் கையெழுத்து போட்டார்னா இது ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. அந்த கேள்விகள் அது என்ன இருக்குங்கிற அந்த மாதிரி அதை மக்களுக்கு சொல்கிறதான் விஷயம். என்னென்னா, இத்தனை வருஷமாக இத்தனை கோடி நோட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ட்ரம்ப்போட கையெழுத்து, ட்ரம்ப்பு அல்ல ட்ரம்ப்புக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய இன்னொரு பிரசிடென்ட் யாரோ ஓவர். இப்போ ட்ரம்ப் கையெழுத்தை வச்சுக்கோமே, ட்ரம்ப் கையெழுத்து போட்டு புது நோட்டுகள் நிறையா வருது. 2 வேல்யூம், பழைய நோட்டும் வேல்யூவும் புது நோட்டு வேல்யூவும் சேமா. $100 இது $100 சேமா, அல்லது இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது ஒரிஜினல் நோட்டு ட்ரம்ப் கையெழுத்து போட்டது, வேற ஒருத்தர் கையெழுத்து போட்டது கள்ள நோட்டுன்னு வருமா, அல்லது என்ன பிரச்சனை? அல்லது இந்த ட்ரம்ப் கையெழுத்து போட்ட புது நோட்டு வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை ரிசர்வில் இருக்கிற பழைய நோட்டுகளை பூரா மாற்றுமா? ரிசர்வ்னா நம்ம சாதாரண ரிசர்வ் இல்லை. இங்கே உதாரணத்துக்கு இந்தியா எடுத்தோன்னா 700 பில்லியன் ரிசர்வ் வச்சுருக்கோம். அந்த ரிசர்வில் சில இது வந்து டிஜிட்டலாக இருக்கும், சில இது கரன்சியாக வச்சுருப்போம். வெளியில் புழக்கத்தில் எக்கச்சக்கமான கரன்சி இருக்குது. இதெல்லாம் பண்ணுறோம். அப்போது இது வந்து அவங்க சொல்கிற இந்த கையெழுத்துக்கு சொல்கிற காரணம் வந்து எல்லாத்தையும் இது டாலர்லேயும் நிறைய கள்ள நோட்டு இருக்குது. இருக்குமில்ல? ஓகே, இருக்குது. என்னப்பா, நானே வந்து அங்கே துபாயில் இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், கல் நோட்டு இருக்கும். ஓகே, கல் நோட்டு. அப்போ அதெல்லாம் மாற்றணும், இது செய்யணும், புது கையெழுத்து போட்டு இதுக்கப்புறம் கள்ள நோட்டே வராத அளவுக்கு. இந்த இதை இப்போ கேட்கும்போது நமக்கு ஏதோ பழைய ஞாபகத்துக்கு வருதா? இந்தியாவில் வந்து கள்ள நோட்டை பூரா ஒழிக்கணும், டிமானிட்டைசேஷன் ஓவர் நைட்டில் நைட் 8 மணிக்கு ஐ திங்க் 2017 நவம்பர் இது சம்திங் 8 ரைட் சொன்னார். ஹியர் ஆஃப்டர் ஆல் த ருபி நோட் வில் பி ஜஸ்ட் அ பேப்பர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி க்யூவில் நிற்க வச்சு நூற்றுக்கணக்கான பேரை சாகடிச்சு, அது பேர் வந்து அரசாங்கம் பண்ணிய கொலை. 10 வருஷம் ஆச்சு. அதான் அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அரசாங்கம் பண்ணிய கொலை. நூற்றுக்கணக்கான பேர் செத்தாங்க. அப்புறம் அந்த டைமில் ஐ ரிமெம்பரிங் ஒன்ஸ் அகேன், ஐ நெவர் ஃபர்கெட் தட் இன்சிடென்ட்.
many of the journalists had approached Mr. Prime Minister Modi. He told him, he replied the answer, just waiting 50 days. 50 days. Will take all your problem collapse. The countries, the prosperity is going shoot up. In case failure, burn me alive in the center of the road, middle of the road. என்னை வந்து நடு ரோட்டில் வச்சு எரிச்சிருங்க. எத்தனை 50 நாள் போயிட்டு, அதாவது வாயை திறந்தா வடை சுடுறது பொய் பேசுறது. சரி, அதான் இது வந்து ஒரு பக்கம். சரி, இதை விட்டுரும். நம்ம இப்போ என்னன்னா அவர் சொல்றது வந்து எனக்கு அப்படியே வந்து, அதாவது ட்ரம்ப்பால மோடி கட்டாரா, மோடியால ட்ரம்ப் கட்டாரான்ற தெரியாது. இங்கே நடந்துச்சு கள்ள நோட்டு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு புதுசாக நோட்டு கொண்டு வர்றோம்னு. அங்கே வந்து இது வரைக்கும் கவர்னர் அங்கே இருக்கிற ரிசர்வ் பேங்க் வந்து கையெழுத்து போட்டதை இப்போ அதிபர் கையெழுத்து போட போகிறாங்க அப்படின்னு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. 165 வருஷம் மேலே. அப்போ இதுக்கப்புறம் வந்து பழைய அழுக்கடைஞ்ச நோட்டை பூரா பேங்க்கில் கொடுத்தா அதை மாற்றி ட்ரம்ப் கையெழுத்து போட்டு புது நோட்டு கொடுக்குறாங்க. ரைட். சரி, இப்போ 2 நோட்டுமே புழக்கத்தில் இருக்குமா? பழைய நோட்டும் புது நோட்டும் புழக்கத்தில் இருக்குமா? இது ஏகப்பட்ட குழப்பத்தையும் அமெரிக்காவோட இப்போ நீங்கள் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சிருக்கோம்னா, நம்ம வார் பிரச்சனையை பேசும்போது இதை ஏன் பேசுறீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய கட்டமைப்புகள் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. எக்கானமி கட்டமைப்பு, ரைட், எக்கானமி கட்டமைப்பு தான் சரியான. சரிதான். எக்கானமி வந்து கட்டமைப்புல ஒரு பார்ட். கட்டமைப்புனா எல்லாமே சேர்ந்து ஒரு வெப்பனா இருக்கட்டும், நீ சொல்ற ஒரு சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் has been collapsed. அப்ப எத்த திண்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைமையில இந்த நோட்டை பூரா வாபஸ் வாங்க, நான் வந்து புதுசாக கையெழுத்து போடுறேன், இந்த அப்போ பழைய நோட்டு அதை அப்புறம் பார்த்துக்குவோம், இது செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லிட்டு. அது போக ட்ரம்ப் பேசுனதை நான் வந்து டீட்டெயிலாக மணிக்கணக்காக உட்காந்து பார்த்தேன். ஆனால் பேசுகிறதுல இப்படியெல்லாம் ஒரு அதிபர் வந்து பேசுவாரா அப்படின்னு டெய்லி வந்து பார்த்தா என்னென்னா, அவர் மேலே வந்து லேசாக என்ன இப்படி பேசுகிறாரு, இல்லை சரியில்லையே அப்படி கொஞ்சம் வெறுப்பு, இன்னும் வெறுப்பு எல்லா உலக மக்களுக்கு வந்து ட்ரம்ப் மேலே வந்து காமெடி வெறுப்பு. நான் பல எக்ஸ்பர்ட்ஸினுடைய தமிழ்லையும் பேசுகிறதும் பார்த்துருக்கேன், ஆங்கிலத்திலையும். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பெரிய ஒரு பொய்யராக இருக்கார் அப்படிங்கிற. பொய்னா வாயை திறந்தா பொய். சார், நான் ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதாவது அயாத்துல்லா கெமைனி, ஆயத்துல்லா என்று சொன்னால் யார்? சூப்பர் பவரில் இருப்பார், சுப்ரீம் தலைவர், சுப்ரீம் லீடர். அவர் வந்து இமாமா தான் இருப்பார். ஆமாம், அவர் பெரிய கல்வியாளர், பெரிய ஃபார்சி அரபி தெரிஞ்சவர், சட்ட நுணுக்கத்தில் உள்ளவர் ஆயத்துல்லா. இந்த கௌம் ஆஃப் என்னமோ சொல்லுவாங்க, அதுக்கு பேர். சரி, விட்டுருங்க. இப்போ அந்த இடத்துல என்ன உரை சொன்னாங்க, எல்லாரும் பேசுனாங்கன்னா, அப்போ எவ்வளோ கேவலமான இது என்ன பொய் இல்லை, பொய்ங்கிற தாண்டி சாத்தியமா இல்லை. அதாவது இது எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அங்கே வந்து மத தலைவர் தான் அரசியல் தலைவர், அதான் சூப்பர் பவர், எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் லீடர். என்ன வந்து அந்த இடத்துக்கு வைக்காங்கன்னா, நீ வந்து பள்ளியாசம் தொலை வைக்க போறீங்களா, இல்லை மத தலைவர் ஆக போறீங்களா, இது என்ன செய்ய போறீங்க அப்படின்னா எதுக்கு இடத்துல, அதாவது பேசுறதுல அதைத்தான் சொல்ல வந்து, அதாவது பைத்தியக்காரன் என்ன வேணாலும் பேசுவான். திடீர்னு இல்லை, இப்போ கேக்கனரில் முன்னாடி வந்து ஒரு ஆள் வந்து அது பேரலாடு சொன்னது வந்து, அஜிஜோ நான் வந்து அறிவாலயம் பக்கம் போக மாட்டேன், என்ன கூப்பிட்டு உட்காரச்சி மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க. கேட்கனால ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன், கிட்டத்தட்ட பைத்தியக்காரன். அது சினிமா சம்மந்தப்பட்டு அதில் வந்து ஒரு உதவி இயக்குனராக இதெல்லாம் இருந்து ஒரு மாதிரி இருந்த ஆள் வந்து டீக்கரில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, ஐயோ நான் வந்து அறிவாலயம் பக்கம்லாம் போக மாட்டேன். அவர் தான் இப்போ இந்த ஒரு சினிமாக்காரன் இல்லை, ஜெனரலாகவே அவர் என்ன சொன்னான்னா, எப்பா இதெல்லாம் அவர் அப்படி தான் பேசுவார் விடுங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு அடுத்தலாம் ஐயோ நான் போக மாட்டேன், அறிவாலயம் பக்கம் என்னை மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த பைத்தியக்கார அதிபர் இல்லை. நீங்கள் நான் ஒரு லெட் மீ நோ சம்திங், ஐ எம் ஆஸ்கிங் யூ. நான் என்ன கேட்குறேன்னா, இவருக்கு வந்து இந்த சுப்ரீம் லீடர்னா என்ன, ஆயத்துல எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவை பற்றியே தெரியல. இல்லை அவருக்கு ஒரு தலைவனை, நம்ம ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம நாட்டில் எவ்வளோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ அறிவுபூர்வமான ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நாம் நிறைய போகிறோம். இப்போ ஒரு மாபெரும் சூப்பர் பவருடைய தலைவனுக்கு ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடருடைய பவர் என்ன, அவன் யார், எதற்கு அவனுக்கு அந்த பேரை கொடுத்துருக்காங்கிறது கூட தெரியல. பாருங்க, தெரியல. அலட்சியம் தெரியல. அமெரிக்காவை பற்றியும் தெரியல. அதாவது முன்னாடி ஒரு சின்ன காமெடிக்கு சொல்லுவாங்க, ஓகே, நாற்காலிக்கு எத்தனை கால் அப்படின்னு ஒன்று, குருவிக்கு போல ஒத்த கால் அப்படின்பாங்க. அப்போ நாற்காலியும் தெரியல, குருவியும் தெரியல. சரி, அது மாதிரி இவர் வந்து தெரியல, அமெரிக்காவை பற்றியும் தெரியல, ஈரானை பற்றியும் தெரியல, அரபு நாடுகளை பற்றியும் தெரியல, இந்த உலகத்தை பற்றியும் தெரியல.
வயசான 80 வயசுக்கு மேலான ஒரு கிறுக்கு அதிபர் வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு அந்த ஆள் ஆரம்பித்து விட்டு இன்றைக்கி பாருங்கள், நம்ம சமையல் வரைக்கும் வந்துடுச்சு. ஹோட்டலில் நம்ம மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கல. ஏகப்பட்டமாக இங்கே வந்து இதில் ஃபின்லாண்டாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க. நமக்கு வந்து எமர்ஜென்சி அறிவிக்கிறதுக்கு நேற்று வந்து இதெல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கிறுக்கு அதிபர் கிறுக்குத்தனம் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அமெரிக்காவுடைய சேக் சுலைன் முன்னாள் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவர் சொல்லியிருக்காரு, ரொம்ப சிக்கப்பட்டு கொண்டீர்கள், அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. அதே மாதிரி பிரிட்டிஷனுடைய தற்போது MI16 இன்டெலிஜென்ஸ் விங்கினுடைய MI16 அவர் சொல்லியிருக்காரு, இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது. இப்போ நான் உங்களுக்கு என்ன கேட்குறோம்னா, முதல்ல நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுவோம், முதல்ல 48 மணி நேரம் ஆமாம் காலி பண்ணனா ஒன்று க்ளோஸ் பண்ணிடுவேன். எது பவர் கிரிடை பூரா க்ளோஸ் பண்ணுவோம். அப்புறம் 5 நாள் வந்து லீவ் லெட்ரு. அப்புறமா இப்போ வந்து 5000 படைகளை கொண்டு வந்து இறக்க போனார். ஆமாம், இறக்கி உள்ள துவம்சம் செய்ய போகிறோம். ஆமாம், 10,000 பேர் வந்ததா சொல்லப்பட்டது. 10,000 பேர் வந்து இன்னும் வரல. பட் இல்லை, டிப்ளாய் பண்ண போகிறாங்க. சாப்பர் வருது. திடீர்னு என்ன சொல்கிறாரு, சரிப்பா இன்னும் 10 நாள் எடுத்து 10 நாள் லீவ் லெட்டர் எக்ஸ்டென்ஷன். இதில் என்ன கணக்கு? என்ன ஒரே ஒரு கணக்கு தான். கிறுக்குத்தனம், பைத்தியக்காரருக்கு வந்து பைத்தியம் முத்தி போச்சு. இல்லை நம்ம ஏன் இவ்வளோ இதாக இப்போ ஆக்ரோஷம் பேசுகிறோம்னா, அதாவது ஒரு வல்லரசுன்ற ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ மக்கள், இவ்வளோ அறிவு அல்லது இவ்வளோ வளம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வளம் இருக்குது, பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது, அறிவியல் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, அத்தனையும் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி அங்கே வந்து 6 கோடி பேர் வறுமையில் இருக்க எல்லாம் பண்ணால் இப்படி கிறுக்கு அதிபர் இப்படி சொல்லிட்டு இருக்காருல்ல. அதை வந்து என்ன அப்படின்னா 48 மணி நேரம் ஓகே, சரி ஓகே, 5 நாள் லீவு. இப்போ வந்து அந்த 10,000 பேர் இருக்காங்கல்ல, அது யார் தெரியுமா? வந்துட்டு அவங்க என்ன நிலைமை, அதாவது 82nd ட்ரூப். அது வந்து இதுவரைக்கும் தோல்வியே இல்லாமல் அமெரிக்காவை தூக்கி பிடிச்ச, அது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், லிபியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும், அதுக்கப்புறம் இப்போதைக்கு வந்து சமீபத்தில் நடந்த வெனிசுலாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அமெரிக்காவை காப்பாற்றி தூக்கி நிறுத்தின முக்கியமான படை 82nd ட்ரூப். அது வந்து சொல்கிறாங்க அப்படி. இல்லை எந்த இடம் நீங்கள் சொன்னது எல்லாத்துலேயும் தோற்று தானே போச்சு. இந்த படைகள் போய் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க, மற்றவங்க தோத்துட்டாங்க. அமெரிக்காவில் மற்ற படைகள் தோத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன உடனே ஆப்கானிஸ்தானில் தோல்வி, வியட்நாமில் தோல்வி கடைசி தோத்தானா. இந்த ட்ரூப் வந்து என்னத்தையோ கொஞ்சம் பண்ணேன். அது சொல்கிற அந்த நரேஷன் பார்த்தீங்கன்னா 82nd ட்ரூப்ஸ் இருக்கு இல்லையா, அது 1,00,000 பேர் இருக்காங்களா. அதில் என்ன தெரியுமா, நீங்கள் சொன்னது பரவாயில்ல, நீங்கள் சொன்ன கருத்து சரிதான், நான் சொல்லலை. அது நான் படிச்சேன். நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம படிக்கிறது. நான் படிச்ச அமெரிக்காவை என்ன சொன்னாங்க, இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், இன்வின்சிபிள். ஆமாம், வெல்ல முடியாத மாபெரும் சக்தி. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் இருக்கு, பேட்ரியாட் இருக்கு, அயன்டோம் இருக்கு. நம்ம ஜியும் கூட போய் கையெழுத்து போட்டாங்க, மோடிஜி கூட. அயன்டோமுக்கு இன்னைக்கு அயன்டோமும் காயலாங்கடை சரக்கா மாறி போயிட்டு ஸ்மாஷ்ட் டோட்டலாக முடிஞ்சு. அப்போ இந்த 1,00,000 படம் இருக்கும்ல, இதுவும் இப்படி ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு மித்து தான். எல்லாம் மித்து. நாங்கள் எப்படி தெரியுமா, அப்படி இன்னொரு முக்கியம், நான் கேள்வியை சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்னொன்று, இப்போ நீங்கள் அயன்டோம் பற்றி சொன்னீங்கல்ல, நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் அங்கே வந்து இதில் இஸ்ரேலில் டெல்லவியூவில் இஸ்ரேல் எல்லா நகரத்தையும் இப்போ வரைக்கும் அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற முக்கியமான அந்த பேர் டக்குன்னு வரலையே, என்னது, பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு, நம்ம அயன்டோம் எல்லாம் போச்சு, ஒன்றுமே வேலை செய்யலை, அவன் எதை விட்டாலும் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஈரானில் என்ன சொல்கிறாங்க, அதென்ன நீங்கள் வந்து இன்னும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, 5 நாள் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு 10 நாள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, நாங்கள் இன்னும் போரே ஆரம்பிக்கலையா அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு UAE அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் இன்டர்செப்ட் பண்ணதில்லை, இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஆயுதங்கள் இல்லையே, இல்லை இன்னும் இருக்குது, அங்கே கொஞ்சம் இருக்குது, அது ஃபுல்லாக இருக்கு, ஒரு மாதத்துக்கு இருக்கு அமெரிக்காட்ட. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அபுதாபியில் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு 400 மிசைல் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கம்மியாக விடுறாங்க. இவங்களே சொல்லி ரொம்ப விட்டாச்சுன்னா பொதுமக்கள் ரொம்ப பீதியாகி ஈரான் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்டர்செப்ட் பண்ணுற அளவுக்கு தான் விட்டுட்டே இருக்காங்க. இப்போ இன்டர்செப்ட் பண்ணதில் விழுந்து 5 பேர் காயம். ஆனால் இன்னொன்று, இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஏன் விடுறாங்க தெரியுமா, விட்டது எல்லாம் மிஷின் கிடையாது, சில ட்ரோன்களும் இருக்கும். எதை விட்டாலும் இன்டர்செப்ட் பண்ண குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கே நிறைய குறைஞ்சிட்டுல. குறைஞ்சா இனி தயார் பண்ண 3 வருஷம் ஆகும். ஆமாம், இது வரைக்கும் ஏவுகணை மட்டும் டொமாஹாக்கு, கழுத குதிரைன்னு 850 ஏவுகணை விட்டுருக்காங்க. அது மொத்தம் முதல் 11 நாள்
அமெரிக்காவுடைய வாஷிங்டன் போஸ்ட் சொல்லிடுது. ம் முதல் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது உறுதியான செய்தி. முதல் 11 நாள் 11,294 மறைப்பான் தடுப்பான் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். முதல் 11 நாள். 11 நாளைக்கு 11 ஒரு நாளைக்கு 1000 கரெக்ட். ஒரு நாளைக்கு 1000. அதனுடைய மொத்த செலவு எவ்வளோன்னு யுஎஸ் நாளிதழ் சொல்லுது, $26 பில்லியன். 26 பில்லியன். இப்போ அடுத்து இப்போ எத்தனை நாள் ஆச்சு? அடுத்த 11 நாள் ஆயிட்டா? ஆச்சு. அடுத்த 11 நாளுக்கு கூட போயிட்டா? இன்னும் போயிடுச்சு. அப்போ 11 நாள்ல 26 இன்னும் 3 போடுங்க. இதில் இன்னொரு நீ சொன்னதில் ஒரு விஷயம், டொமஹாக் பற்றி சொன்னீங்க. டொமஹாக் வந்து லோ லெவலில் போகிற நல்ல ஹை ஸ்பீடில் போகக்கூடிய தடுக்க முடியாத, அது ஸ்டெல்த்து, அது தடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. நேற்று டொமஹாக் அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அதாவது எதெல்லாம் மித்துன்னு சொல்கிறோம், எதெல்லாம் வந்து பயங்கர சூப்பர்னு சொல்கிறோம். ஆமாம். F-35 நேற்று முந்தானது ஒன்று அடிச்சிருக்காங்க. ஆமாம். ஓகே, டொமஹாக் அடிச்சிருக்காங்க. F-15, F-16, அது போக வந்து KC-135. அவங்கள்ட்ட எதெல்லாம் வான் சுப்ரிமசி, அதாவது வான் படைகளில் அதிகாரத்தை காட்டின F சீரியஸ் 35, 18 ஹார்னட் எல்லாம் காலி. 15, 16. அப்புறம் தாடு பயங்கரம்னாங்க. தாடு காலி, பேட்ரியாட் காலி, அயன்டோம் காலி, டேவிட்சன் எல்லாம் காலி பண்ணிட்டாங்களா? காலி பண்ண என்ன இருக்காங்க? இல்லை, ஆபிரகாம் லிங்கன் இல்லையே. இப்போ என்னன்னா ஜெரால்டு இல்லையே. ஜெரால்டு என்ன சொல்றாங்க, ஜெரால்டு வந்து இப்போ பெருசாக வெளியே வந்துருச்சு. எங்க நிக்கி அது வந்து தள்ளி போயிருச்சு. ஆனால் என்னன்னா அது இனிமே யூஸே பண்ண முடியாதான். அது யார் சொன்ன தெரியுமில்ல? அமெரிக்காவில் இருக்கிற டிஃபென்ஸில் இருக்கிற ஆளு. அது ஏற்கனவே வந்துட்டு செய்தி. அதில் அது எவ்வளோ, அதோடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1,10,000 கோடி. 13,000 கோடியோ 15,000 கோடியோ 1,4 லட்சம் கோடி. 1,5 லட்சம் கோடி. இப்போ அவர்கள் அசிங்கப்படுவதற்கு, அமெரிக்கா தோல்வி அடைகிறதுக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம், அவர்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஃபெயிலியர், அவர்களுடைய ஏர் சுப்ரிமசியை காட்டக்கூடிய F-35, F-25 ராப்டார் எல்லாமே ஃபெயிலியர். உலகத்தில் ஃபெயிலியர்ங்கிறத விட அதை தாக்க முடியாத அளவுக்கு சூப்பர் இல்லை. வருதுன்னு ஆபிரகாம் லிங்கன் காணும், வருதுன்னு சொன்ன யுஎஸ் ஜெரால்ட் ஃபோர்டு காணும், வருது யுஎஸ் ஜெரால்டில் வந்து அது மட்டும் இல்லாமல் 70 F சீரிஸ் அங்கே வச்சிருந்தாங்க, அதுவும் காலியம். ஓ, இது தெரியாது. அதான் இந்த விஷயம் சொல்ல. F சீரிஸ்னா அந்த F-35 வாகனம் எல்லாம் F சீரிஸ். F-15, 16, 18, 22, 35. இந்திய மதிப்புக்கு 1000 கோடி. இது ஒன்று குறைந்த அளவு தான் 1000 கோடி. அதில் 3000 கோடி இலங்கை மதிப்புக்கு 3000 கோடி. ஓகே, அப்போ 1 மில்லியன். அது வந்து 70 ஐட்டங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருச்சாங்க. சரி, இப்போ இந்த கதையை அமெரிக்காவோட நிலையை சொல்லியாச்சு. நம்ம அடுத்து ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லிடுவோம். ஓகே. இஸ்ரேல் ஜமீர் வந்து மன கொதிப்பு, IDF உடைய பிரசிடென்ட், தலைமை பொறுப்புள்ளவர். அதை பற்றி தகவல் இருக்கும் உங்கள்கிட்ட? அந்த தகவல் என்ன அப்படின்னா, நம்மளோட, அதாவது இஸ்ரேல் தகவல் நம்மளோட மொத்த வான் பாதுகாப்பு ப்ளஸ் நம்ம திருப்பி அடிக்கக்கூடிய மிசைல் எல்லாமே டிப்ளீட் ஆயிடுச்சு. கையில் ஒன்றும் இல்லை. டிப்ளீட்டட், கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஈரான் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க. நம்ம வந்து அந்த ரிவர் ஒன்று இருக்கு இல்லையா, இத்தானியா ரிவர், அந்த ரிவருக்கு போன இஸ்ரேலோட படை வீரர்கள் வந்து பணமாக வர்றாங்க. ஓகே, அது இல்லாமல் ஈரான் வந்து நேற்று அடித்ததில், நேற்று 2 நாளைக்குள்ளே அடித்ததில் வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவுட்டு. இஸ்ரேலில் ஆயிரக்கணக்கான வீரர்கள். அப்படியா? ஆமாம். அது வந்து அந்த ஆள் அங்கே பேசலாம் பார்த்தா அது ஒன்று. இஸ்ரேல் ஜமீர் அவர் சொல்கிறது, நம்ம வீரர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவுட்டு. அவர் தலைவர், IDF தலைவர். ஆமாம். அது இல்லாமல் அங்கே அந்த ரித்தானியா ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவருக்கு போன படை வீரர்கள் அவுட்டு. அது போக டிமோனா இருக்குல்ல, டிமோனாங்கிறது வந்து அவங்க இது வச்சுருந்தது என்னது, அணு ஆயுதம் உள்ளே வச்சுருந்த அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் சைட்டு இஸ்ரேலில். அதில் ரேடியேஷன் வெளியில் டிடெக்டட். மெதுவாக கசியுது மெதுவாக இல்லை, நல்லா கசியுது. ரேடியேஷன் டிடெக்ட். அப்போது மொத்தத்துக்கு இஸ்ரேல் என்னென்னா, இஸ்ரேல் வந்து இனி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நாசம் இன்னும் போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த டிமோனாவில் ஏராளமான சயின்டிஸ்ட் இறந்து போயிட்டாங்களே, அதாவது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் 55 சயின்டிஸ்ட்டு, ஒருத்தர் 2 பேர் இல்லை. நியூக்ளியரில் ரொம்ப டாப்பில் இருந்த 55 சயின்டிஸ்ட்டு ப்ளஸ் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றி செய்திகள்லாம் வரலையே? வரவே இல்லை. ஏன்னா இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி எப்படின்னா, அராத் நிமோனா, அதாவது டிமோனா அராத், அது நவாக், அது என்னது, பாலைவனம். ஆமாம். அந்த பாலைவனத்தில் அங்கே வேலை பார்ப்பவர்கள் முழுமையாக யார் என்று சொன்னால் ஒன்லி
அணு சயின்டிஸ்ட் தான் இருப்பாங்க, வேற யாரும் கிடையாது. இப்போ அந்த சயின்டிஸ்ட்டு அவங்க எல்லாமே மொத்தத்துக்கு அது எல்லாம் அவுட் ஆயிருச்சு. அங்கே ரேடியேஷன் வந்திருக்கு. இப்போ எப்படின்னா ஒரு பக்கம் டிமோனா அராது அங்கே வந்து இனி யூஸ் ஆகாதுன்ற அளவுக்கு மறுகட்டமைப்புக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பீர்ஷேபா ஒரு சாதாரண ஒரு சிட்டி, அது அவுட்டு. டெல்லவியூ சொல்லவே வேண்டியதில்லை, ஹைஃபா சொல்லவே வேண்டியதில்லை. அதை மறுகட்டுமானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாம் அடித்து கடைசியில் இப்போ வரைக்கும் இன்னும் சொல்கிறாங்க வந்து நெத்தன்யாகு இன்னும் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு சொல்லி டவுட்டில் இருக்கு. இல்லை அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் இங்கே நாடே நிலைமையில போயிடுச்சு. அப்புறமா ஆர்த்தோடாக்ஸ் சியோனிஸ்டுகள் அவங்க வெளியே ஓடிட்டு இருக்காங்க, மக்கள் பதபதைக்கிறாங்க. அங்கே உள்ள கருத்து என்னன்னா வாழ்வதற்கு எந்த பகுதியும் பாதுகாப்பாக இல்லை. டெல்லவியிலேருந்து ஹைஃபாலேருந்து அஸ்கலான்லேருந்து எல்லாமே விட்டுருங்க. அதனால பக்கத்தில் இருக்க சைப்ரஸில் உள்ள தீவுகளை குடியேறுவதற்கு ஆதரவு பண்ணுறாங்க. நாட்டில் ஆயுதங்கள் குறைந்து போய்விட்டது. என்பிசியினுடைய தகவல் ஒன்றை தெரிவிக்கின்றது, 37 வயதுக்கு உட்பட்ட 63% அமெரிக்க வீரர்கள் போருக்கு தயாராக இல்லை. இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டோம். 37 வயதுக்கு உட்பட்ட 63% யூஎஸ் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், நாட் ப்ரிப்பேர்ட் டு என்டர் த பேட்டில். அவர்கள் உள்ளே என்பதற்கு ஏற்கனவே 5000 பேர் இங்க வந்து ஈரானுக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் இப்போதைக்கு தகவல். இன்னும் ஒரே ஒரு தகவலை முடிச்சிடும், உங்களை வச்சு நானும் சொல்லிடுறேன். ஓகே. மசூத் பெசக்கியான் புட்டினை வானலாவ புகழ்ந்துட்டார். எங்களுக்கு ஆதரவும் கஷ்பியான் கடல் வழியாக சரக்குகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு செய்மதி படத்தின் மூலம் துல்லியமாக அட்வைஸ் வழங்கக்கூடிய ரஷ்ய பிரசிடென்ட்டுக்கு இங்குள்ள பிரசிடென்ட் அதாவது வானலாவ புகழ்ந்திருக்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு போரை நடத்துறது யாருன்னு. அதோட இன்னொரு விஷயமும் சொல்லிடுவோம், உங்களுடைய நேரத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். மக்கள் வாழக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் சவுதி அரேபியா யுஏஇயில் குடியிருக்கிறாங்க. மக்கள் காலி பண்ணுங்க, அதை நாங்கள் தாக்க போகிறோன்னு எச்சரிக்கை. ஈரான் சில இடங்களில் தாக்க போகிறோன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே மக்களுடைய இல்லை ஸ்டீல் ஃபேக்ட்ரி எங்கெங்க தெரியுமா? ஆமாம், அது சொல்லுங்கள். அதாவது அர்ஜென்ட் வார்னிங் அண்ட் எவாக்குவேஷன் ஆர்டர். ஓகே, அங்கே இருக்கிற மக்கள் யாரெல்லாம் எவாக்குவேட் பண்ணி ஆயிக்குங்க. அபுதாபி, யுஏஇல இருக்கிற அபுதாபி எமிரேட்ஸ் ஸ்டீல் அர்கான். நம்பர் 2 வந்து குவைத்தில் யுனைடெட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல் கோ, கேடபிள்யூடி ஸ்டீல். ரைட். அப்புறம் ஜுபைல் சவுதி அரேபியா, சவுதி ஸ்டீல் கம்பெனி ஃபார் அயன் அண்ட் ஸ்டீல், அது ஹதீத் அப்படின்னு அரபிக்கில் ஹதீத்னா ஸ்டீல். இதில் இன்னொரு தகவல் சொல்லிடுறேன். அந்த ஹதீத் இருக்கு இல்லையா, ஸ்டீல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த இந்த ரோட்டுக்கு அடுத்த சைடில் தான் அர்ராசி அப்படின்னு சொல்லி மெத்தனால் கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன். நான் ஹதீதுக்கு உள்ளே போயிருக்கேன், அந்த ஸ்டீல் கம்பெனி உள்ளே போயிருக்கேன். நான் அந்த கார்டன் இது பார்க்குறதுக்காக உள்ளே போயிருக்கேன். மிக பிரம்மாண்டமான ஸ்டீல் கம்பெனி. ஓகே, அந்த ஸ்டீல் கம்பெனி அடிக்கிறாங்க. அப்புறம் அல்ஹாத் பஹ்ரைன், ஃபவுலா, சுல்ப் அண்ட் ஜிஎஸ்சி, அதை அடிக்க போறேன். இல்லை ஸ்டீல் கம்பெனி தான். இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அஷ்தாத் இஸ்ரேல், யஹூதா ஸ்டீல், அதை அடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் மசீத் கத்தார் ஸ்டீல். அதாவது கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு ஸ்டீல். இவர்கள் ஈரான்ல 2 ஸ்டீல் அடித்தாங்க. அதுக்கு பெரிய பிரைஸ் கொடுக்கணும்னு அப்பாஸ் அராக்சி சொன்னாரு. எங்க அடிச்சா எங்க வலிக்குமோ அங்க அடிப்பதற்கு நோட்டீஸ். இந்த ஸ்டீல் வந்து இத்தனை 6-7 இடங்கள்ல ஸ்டீல் கம்பெனி பூரா அடிச்சா முடிஞ்சு போச்சு. நீ ஸ்டீல் உண்டாக்குனா தானே அவங்க வந்து ஆயுதம் உண்டாக்க முடியும். பண்ண முடியாது. அவ்வளோதான் மேட்ரு. இப்போ நேர்களை இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே உங்களுக்கு சலிப்படையக்கூடாது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.